ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கான செய்தி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, இது யாருக்கு பொருந்தணும் பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ரொம்ப நாளா ஒரு சில வேலை நடக்கல அப்படின்ற ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிற மாரி இருக்கீங்க. அது வந்து முக்கியமா வந்து உங்க மனசுல ஒண்ணு இருக்கு. வெளிய ஒண்ணு அப்பியரன்ஸா தெரியிறீங்க. மீன்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. ஒரு கிளாரிட்டியா முடிவு எடுக்க முடியல. நீங்க பண்றது ரைட்டா? தப்பா? அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற மாரி தெரியுது. மீன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்கன்னா, எந்த விஷயத்துக்குன்னு முக்கியமா நான் பார்க்கும்போது, படிப்பு சம்மந்தமா ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ரீதியா ஒரு சில பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா, ஒண்ணு சேருவீங்களா? சேர மாட்டீங்களா? அந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன்லாம் இருந்துகிட்டு இருக்கு. பட் அவங்க உங்க பெர்சன் வந்து கூடிய சீக்கிரம் உங்களோட ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ ஒயிட் ஹார்ஸ் பார்த்தீங்களா? சீக்கிரமா நடக்கப் போகுது. கூடிய சீக்கிரம் நடக்கப் போகுது. நீங்க என்ன நெனச்சு ரொம்ப நாளா ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, உங்க பெர்சன் உங்களோட வந்து ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ கண்டிப்பா மெசேஜ் பண்ணுவாங்க, இல்ல கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நெனைக்கிற விஷயம் ப்ராப்பரா நடக்கப் போகுது. உங்களோட பெர்சன் உங்கள நோக்கி வர்றதுக்கு குதிரை எந்த ஸ்பீடு போகும். அந்த மாரி இந்த ஒயிட் ஹார்ஸ் வந்து ஸ்பீடா உங்க பெர்சன் உங்கள்ட்ட வந்து சேர்க்கக்கூடிய காலமா இருக்கு. ஸோ படிப்பு சம்மந்தமா ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குன்னு நான் சொன்ன மாரி, அந்த கன்ஃப்யூஷனுமே இப்ப கூடிய சீக்கிரம் கிளியர் ஆயிரும். நீங்க என்ன படிப்ப சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிட்டி வந்துரும் கூடிய சீக்கிரம். ஸோ நல்லதா, கெட்டதா எனக்கு கடவுளே வழிகாட்டுங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம் ப்ரே பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்கப் போகுது. ஸோ இப்ப இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இனி வர காலங்கள்ல எப்படி இருக்க போறீங்க தெரியுமா? சிங்கம் மாரி இருக்க போறீங்க. மீன்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து, "என்னடா கம்முனு தானே இருந்தான். இவன் எப்புட்றா இவ்ளோ தூரம் பெரிய ஆளானான்?" அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. ஒரு தைரியம் இல்ல. லாஸ்ட் ஃபியூ டேஸாவே தைரியம் இல்லாம கொஞ்சம் லோவா இருந்திருப்பீங்க. ஸோ இனி வர காலங்கள் தனிமையில இருந்திருப்பீங்க. முக்கியமா தனிமையில இருந்திருப்பீங்க. இப்ப இன்னொரு வார்த்தை சொல்லணும். சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும். அப்படின்ற மாரி நீங்கலாம் சிங்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து இப்ப நீங்க சிங்கிளா இருந்தாலும் சிங்கமா தெரிவீங்க. மத்தவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையும். இப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலமா இருக்கு. நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்க போது. ஸோ இதோட எனர்ஜி லெவல நான் இதப்பா பார்க்க முடியுது இந்த கார்ட்ல. பாருங்க, எதுக்கு நீங்க ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தீங்க? எதுக்கு நீங்க ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தீங்க? எதுக்கு நீங்க விருப்பப்பட்டு நீங்க வந்து, இதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பிடிவாத பிடிச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதுக்கு நீங்க பிடிவாத பிடிச்சீங்கன்றத வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நீங்க பிடிவாத பிடிச்ச விஷயம் கண்டிப்பா வந்து நடக்க போகுது. அது லவ்வா இருந்தாலும் சரி, கேரியர் இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க நெனச்ச பணமோ, நீங்க நெனச்ச விஷயமோ உங்களுக்கு நடக்கறக்கு காத்திருக்கு. நீங்க பிடிவாத பிடிச்ச விஷயம் நடக்க போகுது.
அது எனக்கு வேணும் நீங்க கேட்டிருப்பீங்கல்ல இந்த பிரபஞ்சம்கிட்ட. கண்டிப்பா அது கிடைக்க போகுது. ஸோ மணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நீங்க வந்து இத்தன நாளா வந்து மணி நமக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க குடுத்த இடத்துல கூட அந்த பணம் வந்து உங்களுக்கு குடுக்க மாட்டேன்ற வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. ஸோ நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போது. ஸோ ஸ்டக்கா இருந்திருப்பீங்க. ஓவர் ஸ்டக்குங்க. பல நாட்கள்ல வந்து ஸ்டக்கா இருந்திருப்பீங்க. இப்ப அதுலருந்து உடைச்சு, அந்த பிளாக்கேஜ்லாம் உடைச்சு வெளிய வர காலமா இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்க போது. ஸோ பாருங்க ஸ்டக்குன்னு சொன்னோனேயுமே, ஸ்டக்காயி உங்களுக்கு இதான் பண்ணணும். இதத்தான் செய்யணும் அப்படின்ற கிளாரிட்டிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வழிகள்லாம் நல்லா தெரியும். பட் அதுக்குரிய பெர்சனோ, அதுக்குரிய மணியோ உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலையேன்னு ஸ்டக் இருந்திருக்கும். அந்த அந்த ஸ்டக்கெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து இப்போ பிளாக்கேஜ் எல்லாம் உடைச்சு நீங்க வெளிய வரக்கூடிய காலமா இருக்கு. ஸோ ஃபுல் திங்கிங் இப்போ பாஸ்ட் ஃபியூ டேஸா எதுக்குடா நமக்கு இப்படிலாம் ஸ்டக் ஆயிட்டுருக்கு. நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றமே இருக்காதா? ஒரு டவுனா இருந்திருப்பீங்க. எதுக்கு இந்த டவுன் அப்படின்றது வந்து உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கும். ஸோ இது வந்து தற்சமயம் நடக்கக்கூடிய காலமா இருக்கு. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு நினைங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில வரதான் போகுது. ஸோ பழைய விஷயத்த மறந்துட்டு புது விஷயத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கிறதுக்கு காலமா இருக்கு. நல்ல மாற்றம் வரக்கூடிய காலமா இருக்கு. பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. ஒரே கன்ஃப்யூஷன். மீன்ஸ் எடுத்து வச்சோம்னா, திருப்பி கீழ தள்ளி விடுறதுக்கு ஒருத்தைங்க வந்துடுறாய்ங்க நமக்காண்டியே, அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸோ, பிரபஞ்சம் உங்களோட தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு நடக்க தான் போகுது. இப்ப நீங்க கஷ்டப்பட்டாலும், பின்னாடி வந்து நீங்க நல்லா இருக்க போறீங்க. இப்ப படுற கஷ்டம் வந்து நீ பின்னாடி நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தற்சமயம் நடக்குது. இது வந்து லாங் டைம் கிடையாது. ஷார்ட் டைம் தான். ஸோ, ஒரு பாசிட்டிவ் வைப் இல்ல உங்கள்ட்ட. உங்களோட முன்னோர்கள், உங்களோட இஷ்ட தெய்வம் வந்து உங்களோட தான் இருக்காங்க. பட் என்னடா இல்லையா, நம்ம தனிமையில இருக்கோமோ, நமக்கு யாருமே துணை இல்லையா, எந்த மனிதர்களும் துணை இல்ல, நம்ம கடவுளும் துணை இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது உண்மை இல்லங்க. உங்களுக்கு உங்க இஷ்ட தெய்வம், உங்க குலதெய்வம் துணையா தான் இருக்கு. இப்ப நீங்க படுற கஷ்டம் நீங்க பின்னாடி நல்லா இருக்க போறீங்க. அத நெனச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெறையா விஷயத்துல மனசு உடைஞ்சு போயி, ஒரு மாதிரி ப்ளாக்கேஜ்லயே இருந்திருப்பீங்க. எத் இப்படி பண்ணா நான் சரியா இருக்குமா? அப்படி பண்ணா சரியா இருக்குமா? அப்படி பண்ணா நம்ம பெர்சன் வந்துருவாங்களா? இப்படி பண்ணா நம்ம கெரியர் நல்லா இருக்குமா? அப்படி பண்ணா நம்ம பிசினஸ் நல்லா இருக்குமா? அப்படின்ற ஒரு கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க வீடியோ பார்க்கும்போது கூட, நான் பேசும்போது கூட உங்க கண்ல கண்ணீர் வரும். என்ன இந்த மேடம் கரெக்ட்டா சொல்றாங்கன்னு. ஏன்னா, இது நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது வந்து இந்த பிரபஞ்சம் உங்கள பார்க்க வச்சிருக்கு. மன வருத்தத்தில, தனிமையில நீங்க இருக்கும்போது, இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்ன்றது உங்களோட இந்த பிரபஞ்சம், நீங்க நீங்க கும்பிடுற சாமி, இஷ்ட தெய்வம், கொள்ளை தெய்வம் உங்கள பார்க்க வச்சிருக்கு. ஸோ, அதனால தான் நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க. ஸோ, தைரியமா இருங்க. உடைஞ்சு போனத கண்டிப்பா ஒட்ட வைக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்க போது. ஒரு சக்ஸஸ பார்க்க போறீங்க. நீங்க ப்ரே பண்ண விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நல்ல மாற்றம் வரப்போகுது. நீங்க இப்ப ஒரு கடந்த 6 மாதமாவே நீங்க வந்து அப்படிதான் இருந்திருப்பீங்க. ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. நடக்கணும், நடக்கணும், நடக்கணும். உங்க பெர்சனோட சேரணும். இல்ல உங்க கேரியர் விஷயமா நல்லபடியா இருக்கணும். இல்ல பிசினஸ் நல்லபடியா இருக்கணும். ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே இருக்கு. எங்கிட்டு இருந்தா வருவாய்ங்கன்னு தெரியாது. நமக்குன்னு பார்த்து ஒருத்தன் வருவான். கொடைச்சல் குடுக்குறதுக்கு. அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பெர்சனோட பேசும்போதும்,
பிரச்சனை போடுறதுமும் சரி, பிஸ்னஸ் சம்மந்தமா இருந்தாலும் சரி, யாராவது பிரச்சனை குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. அந்த பெர்சன்லாம் விலகி போயிருவாங்க. உங்களுக்கு கெடுதல் நெனச்சவங்க கண்டிப்பா அதுல விலகி போயிருவாங்க. உங்கள்ட்ட உங்கள தொந்தரவு பண்ணவும் மாட்டாங்க இனி வர காலங்கள்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா ஒரு அஸ்தம சனியோ, இல்ல 7 சனியோ, இல்ல அந்த மாரி ஏதாவது நடக்குதுன்னா, கண்டிப்பா நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு பரிகாரம் செய்யணும். ஏன்னா, இப்ப நீங்க இப்ப ஸ்டக் ஆனதுக்கு கூட காரணமா தான் சனீஸ்வரன் பகவான் மாரி தான் தெரியுது. சனிக்கிழமை கண்டிப்பா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருங்க. போய் ஒரு வெத்தல மாலை வாங்கி போடுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு யாருக்காவது ஒரு ஹேண்டிகேப் நடக்க முடியாதவங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வாங்கி குடுங்க. அன்னதானம் போடுங்க. ஒருத்தருக்காவது வாங்கி குடுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும். இல்ல உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உங்களால முடியத நீங்க குடுங்க. நீங்க ஒரு ஹேண்டிகேப்க்கு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண சனீஸ்வர பகவான் உங்க கஷ்டத்த குறைப்பாரு. இது பிராக்டிகலா நடந்த விஷயத்தலாம் சொல்றேன். நான் அனுபவப்பட்ட விஷயத்துல தான் சொல்றேன் நான் இந்த விஷயத்த. யாருக்குங்க 7 சனி நடக்காது, அஷ்டம சனி நடக்காது. எல்லாருக்கும் நடக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு அந்த சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா, ஒரு சில கட்டத்துல சனி பகையா இருக்கலாம், உங்க ஜாதகத்துக்கு. அதனால கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் நீங்க செய்ய செய்ய, உங்களோடது கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாகும் அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்ட்டு பார்ப்போம். உங்க இஷ்ட தெய்வம் என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். உங்க குலதெய்வம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். யூ ஆர் ரெடி. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ரெடியா இருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்க கேரியர்லயோ, ரிலேஷன்ஷிப் ரீதியா பிரச்சனையோ, இல்ல மணி பிரச்சனையோ அது சரியாயிரும். தேர் இஸ் சம்திங் பெட்டர். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பெட்டரா நடக்கறதுக்கு காத்திருக்கு. ரெடியா இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயமா கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கொஞ்சம் சனி தாக்கம் இருக்கு. அ அதனால கொஞ்சம் ஹெல்த்லயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சனிக்கிழமை கண்டிப்பா ஆஞ்சநேயர்ட்ட போங்க. அ கொஞ்சம் கம்மியாகும். முடிஞ்ச வரைக்கும் ஹேண்டிகேப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நல்லாவே இருக்கும். கம்யூனிகேஷன் ரீதியா ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. எந்த விஷயமும் பேசும்போது யோசிச்சு பேசுங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்த குடுக்கும். ஸோ பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்கன்னா, அந்த கம்யூனிகேஷன் ரீதியா தான் இருக்கும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். ஸோ கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஸோ இதான் இன்னைக்கான டாரட் கைடன்ஸா இருக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். டேக் கேர்.